from Chennai. கொஞ்ச நேரம் முன்னாடி ரித்ராஜ் கைக்வாட் டாஸ் வதப்பட்டாரு மார்க் சீட். முதல் பால் டாடா IPL 2024 தீபக் சாஹர் டு விராட் கோலி. சம்பவம் கண்டிப்பாகவே உண்டு. இது ஒரு IPL சீசன். ஸோ இந்த IPL இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. யாருமே சொல்லாத ரொம்பவே முக்கியமான அப்படிலாம் இல்லைங்க. நம்மளுடைய கிரிக்கெட் மேட்ச்சில் எப்படி லைவாக கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுறாங்க, லைக் பிராண்ட் நேம்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பாலோட ட்ராக்கிங்காக இருக்கலாம், ஆர் பிளேயர்ஸோட ஸ்டாட்டிக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டேட்டாஸை எப்படி அவங்க வந்து லைவாக நம்ம பார்க்கும்போதே அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது இந்த கமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த கமெண்ட் பண்ண சாம்ஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். ஸோ சாம்ஸ், இந்த டாப்பிக்கை நம்ம சில செக்மெண்ட்ஸை பிரிச்சிருக்கோம். பிகாஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டாப்பிக்லேயே இது வந்து கவர் பண்ணணும் இல்லை, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த மாதிரி லைக் லைவாக இருக்கிற ஒரு ஃபூட்டேஜில் நம்மளுடைய எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு அனிமேட்டட் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணும்போது அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, லைக் AR. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அண்ட் இதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, அண்ட் என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இது வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுது, லைவாக எப்படி ஒரு வீடியோவில் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ண முடியுது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணாலே நமக்கு அவ்வளோ டைம் எடுக்குது. ஸோ அவங்க என்ன மாதிரிப்பட்ட சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு கேட்டகரியாக பார்க்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் முதல்ல நம்ம கேமரா சிஸ்டமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் ஒன்லி லைக் ஒன் ட்ரைபாடில் வச்சுருக்க கேமராவோ, இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட லைக் ஒரு ஹெலிகேமோ, அந்த மாதிரிப்பட்ட நார்மலான கேமராஸ் இருக்காது. அவங்களுடைய கேமராஸ் பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட்டுக்காகவே ஸ்பெஷலைஸ்டான கேமராஸ். அது வந்து ரொம்ப டாலர்ஸ், லைக் லேக்ஸ் டாலர்ஸ் கணக்கில் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான கேமராஸாக இருக்கும். அண்ட் ரிக் கேமராஸ், ஆர் வந்து ஸ்பைடி கேம், ஆர் வந்து ரோபோட்டிக் கேம்ஸ், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே ARக்கு ரிலேட்டடான நிறைய கேமரா டெக்னாலஜி அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேமரா சிஸ்டமில் இன்னுமே ஹை குவாலிட்டியான டெப்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த டீட்டெயில்ஸ் டேட்டாவை எடுத்துக்கிறதுக்காகவும் அவங்க ஒரு சூப்பரான டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து லிடார்னு சொல்லுவாங்க, லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக அந்த டேட்டாஸை அவங்க கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை அவங்க சிஸ்டமில் எடுத்துகிட்டு போயிட்டு பிளேயரோட ஸ்டாட்டிஸ்டிக்காகவோ, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்காகவோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட கேமரா சிஸ்டமை அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ட்ராக்கிங் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மோஷன் கேப்சர் தான். ஸோ ஒரு மோஷன் கேப்சரை வந்து நம்ம அவங்க எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பிளேயர் மேலேயோ, இல்லைனா பால் மேலேயோ, இல்லைனா அந்த ஃபீல்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயோ அவங்க வந்துட்டு அதிகமாக கவனத்தை செலுத்தி அதை ட்ராக் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் லைவாக ஒரு அவுட் லைக் LBW அவங்க பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக இந்த டேட்டாஸை அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த கேமரா சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கங்கே சென்சார்ஸையோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை அந்தந்த இடத்துல அந்த ஃபீல்டில் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் கிரிக்கெட் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ டெக்னாலஜிஸையும் அவங்க கவர் பண்ணணும் அண்ட் இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சாஃப்ட்வேரும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்கோ இல்லைனா மோஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கோ அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விகான் ட்ராக்கர் ஆர் வந்து ஆப்டிக் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி 2 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த 2 சாஃப்ட்வேர்ஸையும் அவங்க யூஸ் பண்ணி லைக் இந்த டேட்டாஸையும் அவங்க கேமராவோட ஃபீல்ட்லேருந்து வர டேட்டாஸையும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு ஒரு ரொம்பவே பிளசண்டான கிராஃபிக்ஸை அந்த லைவான ஃபுட்டேஜஸில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் லைக் நார்மல் வீடியோவாக நமக்கு வந்து வெளியில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? Perfect.
ஸோ அவங்க என்ன மாதிரி இந்த ஏஆர் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் மெயினாக எதுக்காக இந்த ஏஆர் டெக்னாலஜி யூஸ் ஆகுது அப்படின்னா ஹை குவாலிட்டியான கிராஃபிக்ஸை அதாவது ஒரு 3D ரெண்டரிங்கை அவங்க வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி லைவாக அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்க அங்கே அப்டேட் பண்ண உடனே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேமையோ இல்லை அப்படின்னா நம்பரையோ அவங்க அப்டேட் பண்ண உடனே நமக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லைவாக நமக்கு ரெண்டர் ஆகி நம்மளோட ஃபீல்டில் வந்துட்டு அது வருது லைக் நமக்கு ப்ராட்காஸ்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் அவங்க ஏஆர் டெக்னாலஜியை இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஆர் கிராஃபிக்ஸுக்கு ஏஆர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பட் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாகவே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பிளேயர் எப்படி ட்ராக் பண்ணுறது அண்ட் விர்ச்சுவலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்காக இருக்கட்டும் இல்லைனா இன்ட்ராக்டிவான கிராஃபிக்ஸை ஆட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் தான். இந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம ஆக்சுவலாக கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம், பார்த்துருக்க கூட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக தான் இந்த மாதிரி அழகான கிராஃபிக்ஸை அவங்க ஆட் பண்ணி நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹையான கேமரா சிஸ்டம் ஃபுட்டேஜாக இருக்கட்டும் இல்லைனா மோஷன் ட்ராக்கிங் டேட்டாவாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் இந்த மாதிரிப்பட்ட 3D லைவ் ரெண்டர் ஆகிற கிராஃபிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லா விஷயத்தையுமே அவங்க கம்பைன் பண்ணி நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இந்த GPU தான். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் விஷயங்களை வச்சு தான் அதாவது கிராஃபிக்ஸ் ஹார்ட்வேரை வச்சு தான் அவங்களால லைவாக அந்த ஃபீடை வந்து நமக்கு கொடுக்க முடியுது, லைவாக அவங்களோட கிராஃபிக்ஸை ஸ்மூத்தாக ப்ளே பண்ண வைக்க முடியுது ஏஆர் கிராஃபிக்ஸை ஓகேங்களா. ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் ரிலேட்டடான ஹார்ட்வேர்ஸை அவங்க ரொம்பவே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய ப்ராசஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவியான டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ப்ராட்காஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க சார்ந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா CPU. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தவிர அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிராஃபிக்ஸ் சர்வர்ஸ் ஆர் வந்து GPU அரேஸ் தான் ஓகேங்களா. ஸோ இது மூலமாக தான் அவங்க ஒரு ஸ்மூத்தான அண்ட் ரொம்பவே ஹை குவாலிட்டியான ஃபீடை வந்து அதாவது வீடியோஸை வந்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இந்த எல்லா விஷயத்தையும் எப்படி அவங்களுடைய ப்ராட்காஸ்ட்டில் இன்டிகிரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க இந்த ஏஆர் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே இன்டிகிரேட் பண்ணுறதுக்காக அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோவில் அதாவது இந்த ப்ராட்காஸ்ட் ஒர்க் ஃப்ளோவில் அவங்க எடுத்துகிட்டு வரதுக்காக ஸ்பெஷலாக ப்ரொடக்ஷனுக்காக ஸ்பெஷலாகவே அவங்க சில சாஃப்ட்வேர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷலைஸ்டான சாஃப்ட்வேர்ஸ். பட் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இடத்துல ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நமக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க இன்னுமே சில ஸ்பெஷலைஸ்டான சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸ்னால அவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா லைவாகவே அவங்க கேமராஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லைனா ஓவர்லேஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் லைக் ரீப்ளே கமெண்ட்ரி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க ரொம்பவே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம்க்கு வந்து அதாவது இந்த ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி அவங்க வந்து லைக் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் லைவாக போகிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வீடியோஸ் ஓவர் டிரைவ் ஆர் வந்து கிராஸ் வேலி இக்னேட். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக அதாவது ஒரு இடத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும் என்னென்ன கிராஃபிக்ஸ் வந்து எந்த மாதிரி பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டான அண்ட் ஓவரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர்ஸையும் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நேம் ஆர் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு நெட்டில் இருக்கிற சின்ன சின்ன டேட்டாஸ் தான். ஸோ இதை தவிரவும் அவங்க ஸ்பெஷலைஸ்டான சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மேபி அதில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இன்னுமே தெரிஞ்சுக்க பேசவே ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை லைக் ஓகே நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ChatGPT அண்ட் இந்த மாதிரிப்பட்ட நிறைய டேட்டாஸை பார்க்கும்போது நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர்எல்ஸ் வந்து அந்த டேட்டாஸ் அவங்க கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் லைக் இந்த லிடார்ன்ற அந்த டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே டீட்டெயில்டாகவும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. லைக் நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆர் பிளெண்டர் ஆர் ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரிப்பட்ட சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஓவரால் டெக்னாலஜி அண்ட் இந்த கிரிக்கெட் ப்ராட்காஸ்டிங் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நாட் லைக் ஒரு ஹார்ட்வேர் நல்ல ஹார்ட்வேர் இருந்தால் போதும் ஆர் வந்து நல்ல சாஃப்ட்வேர் இருந்தால் போதும் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு டீம் இருந்தால் போதும் அப்படி கிடையாது. எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கிறனால தான் அவங்களால லைவாக இத்தனை கோடி மக்கள் சேர்ந்து பார்த்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக அவங்களால ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு டேக்அவேவாக எடுத்துகிட்டு போகிறது என்னென்னா டீம் ஒர்க் அண்ட் அந்த டூலை யூஸ் பண்ண தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். That's what I like, teamwork. I'm the definition of.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் அட் த சேம் டைம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வேர்ல்ட் கப்பை எப்படி நம்ம வந்து ரியலான ஃபுட்டேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.